அண்ணே இந்த ஆளை நம்பித்தானே இது நாள் வரைக்கும் நான் வயிற்ற கழுவிட்டு இருந்தேன். அவனும் போயிட்டான். நீங்க யானையெல்லாம் கட்டி தீனி போடுறீங்க, நான் எறும்பு மாதிரி. அதுக்கு போட்டதோ மிச்சம் ஒரு உருண்டையை போட்டீங்கன்னாக்கா 1 மாசத்தை ஓட்டிக்குவேன். எப்படி வசதி? சரி என் கூட இரு. அண்ணே நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும். என் பேரு முருகன். இனிமே உங்ககிட்ட மாடு மாதிரி உழைப்பேன். மாடுங்கிறதுனால வக்கீல போட்டுறாதீங்க, சோத்த போடுங்க. நீ மனுஷன் மாதிரி இரு. தேவைக்கு தகுந்த ஊதியம், உன் திறமைக்கு தகுந்த தொழில் தரப்படும். ஜெயா, ஜெயா, ஜெயா. அப்பா, உங்க முடிவை நீங்க சொல்லிட்டீங்க. என்னுடைய முடிவை தெரிஞ்சுக்குங்க. நான் போறேன். உங்க ஆசையோட என் வாழ்க்கையை அமைச்சிக்க முடியாத துர்பாக்கிய நிலையில நான் வீட்டை விட்டே போறேன். என்ன தேட வேண்டாம். விஜயா, மன்னிக்கணும். ஒன்னு அப்படி கூப்பிட எனக்கு என்ன தகுதி இருக்கு? அப்படி சொல்லாதீங்க. செல்வத்துல குரல் நீ எங்க, செல்லா காத்தா நான் எங்க? ஏன் இப்படி எல்லாம் பேசி என்ன கொள்றீங்க? நான் உண்மையைத்தான் சொல்றேன். தகரமும் தங்கமும் தரையிலிருந்து கிடைச்சாலும் தகுதியில மழையும் மடுவும் தானே. இப்படி சொல்லி உங்க உள்ளத்தை புண்படுத்திருப்பாரு எங்க அப்பா. ஆனா எங்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? எங்களை விட பெரிய இடத்துல சம்பந்தம் கிடைச்சதுனால நீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாரு. எவ்வளவு கேவலமான கற்பனை. உங்களை வீதியில பார்த்ததுக்கு அப்புறம் நானும் அந்த முடிவுக்கு தான் வந்தேன். துடிச்சேன். உங்களை பார்க்காம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுங்கிற முடிவோட புறப்பட்டேன். ஆனா எங்க அப்பாவும் இதயத்தை இரும்பாக்கிக்கிட்டு என்ன அறையில போட்டு பூட்டிட்டாரு. அவர் பூட்டினது மகளை இல்ல, மனசாட்சி. அவரோட தகுதி தராசுல மகளோட கண்ணீரை விட போலி கௌரவத்துக்கு தான் இடம் அதிகம். அந்த வரட்டு கௌரவம் என் வாழ்வையே பறிச்சிடக்கூடாதுன்னு பயந்துதான் ஓடி வந்தேன். நீ அவசரப்பட்டு விஜயா, அவசரப்பட்டுட்ட. நீங்க என்ன சொல்றீங்க? 1000 இருந்தாலும் பெற்றவரோட அனுமதி இல்லாம நீங்க வந்திருக்கவே கூடாது. அதுக்காக காலமெல்லாம் அந்த சிறையிலேயே கிடந்து கண்ணீர் வடிக்க சொல்றீங்களா? ஊராறு கண்ணீரை எல்லாம் தொடுக்கிற நீங்க என் ஒருத்தியோட கண்ணீரை மட்டும் ஏன் அலட்சியப்படுத்துறீங்க? விஜயா, என்ன மன்னிச்சுட்ட. உன் கண்ணீரை உள்ளத்தை உருக்குது. ஆனா என் கலனை உழைச்சி இதை கண்டிப்பா நடக்க சொல்லுது. அதனால தயவு செய்து உடனே வீட்டுக்கு போ. போகத்தான் வேணுமா? வேற வழியே இல்லை. ராஜு, எங்க அப்பா என்ன வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டாரு. நீங்களும் என்ன புறக்கணிச்சிட்டீங்க. போறேன் ராஜு. இந்த உலகத்தை விட்டே போயிடு. என்ன ஏன் தடுக்கிறீங்க? விஜயா, இந்த முடிவுக்கு நீ வந்த பிறகும் உன்னை உதவித்தாள்ல நான் ஒண்ணு உணர்ச்சி இல்லாத கல் இல்ல. நீ என்னோட இருக்கலாம். விஜயா, விஜயா, யார்? வரலாமா? நீ வந்தா என்ன? நான் பொறுத்தியா 3வது மனுஷன். இப்ப வரலாமா? புடிச்சா தேமா அவ்வளவு யாரு நீ சொல்ல? உங்க இதயம். இவர் யாரு? பேர் முருகன். சமீபத்தை தான் நண்பனாரு. அன்புக்கு இலக்கணம் தான் இவர் தான். அண்ணே அண்ணே, நான் தவறி போய் 2 சாப்பாடு தான் கொடுத்துருக்கேன். இது பத்தாது, இன்னொரு சாப்பாடு கொண்டு தர்றேன். இத பழம் சாப்பிடா. ஐயோ, நான் சொல்றதுக்கு காதலனுக்கு 3/4 வயிறு சந்தோஷம் தான், 1/4 வயிறு தான் சாப்பாடு. என்ன பொறுத்த வரைக்கும் முழு வயிறுமே சோறு தான். நான் சோறு கொண்டாடுறேன், நீங்க இப்படியே இருங்க, இங்கே இருங்க. நல்லா இருக்கு. One, two, three, four, up, ha!
உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும். வயிற்றுக்காக மனுஷன் இங்கே கைத்தில் ஆடுறான் பாரு. ஆடி முடிச்சு இறங்கி வந்தா அப்புறம் தாண்டா சோறு. இந்த அம்மாவை பாரு, ஐயாவை கேளு, ஆளு கொண்டு கொடுப்பாங்க. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும். துணியும் இருக்காது தம்பி, சோம்பேறியாக இருந்து விட்டாக்கா சோறு கிடைக்காது தம்பி. சுறுசுறுப்பில்லாம தூங்கிக்கிட்டு இருந்தா துணியும் இருக்காது தம்பி. இதை அடுத்தவன் சொன்னா கசக்கும், கொஞ்சம் அனுபவம் இருந்தா இனிக்கும். இதுக்கு ஆதாரம் கேட்டா 1000 இருக்கு, அத்தனையும் சொல்லி போடு. ஓடி ஓடி உழைக்கணும். வலிமையுள்ளவன் வச்சது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி. பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. வலிமையுள்ளவன் வச்சது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி. பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. நல்ல சமத்துவம் வந்தாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும். நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும். ஓடி ஓடி உழைக்கணும்.